ஹாய் விவர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ஒரு கீரையில அ கீ கீரையில ஒரு கறி ஒண்ணு பண்ண போறேன். காய் மாதிரி. அது வந்து அ எல்லாரும் ஒரு ஒரு விதமா பண்ணுவீங்க. பட் நான் எப்படி பண்றேன் அப்படிங்கிறத என்னோட ஸ்டைல்ல பண்றேன். அதே மாரி ஒரு யுனிக்கான ஒரு குழம்பு ரெசிபி. அந்த யுனிக்கான குழம்பு ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். அதே சமயம் ரொம்ப நியூட்ரிஷியஸாவும் இருக்கும். அத வந்து நான் எப்படி பண்றேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்க என்னோட ரெசிபீஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட மெசேஜஸ் பார்க்கும்போது மோட்டிவேட்டிங்கா இருக்கு. தேங்க்யூ. நீங்க எனக்கு மெசேஜஸ் போடுங்க. எங்கேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கங்கிறதையும் சொல்லுங்க. தேங்க்யூ. முதல்ல ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒரு 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் பருப்பு ரெண்டும் போட்டு நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 7-8 மிளகா வத்தல் போட்டு ஊற வச்சுக்கலாம். அடுத்தது இது கீரைக்கு நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். கீரை ஃபுல்லாக அரைக்கீரை முளைக்கீரை ரெண்டும் ஒரு கட்டு. அதில் சின்ன கட்டு தான், அதனால ஃபுல்லாக வாஷ் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் சாம்பார் வெங்காயம். எப்போவுமே கீரையோட சாம்பார் வெங்காயம் போடும்போது அதுக்கு ஒரு நல்ல மெடிசினல் எஃபெக்ட் உண்டு. அதனால அது சாம்பார் வெங்காயம் போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். தேங்காயும் ஜீரகமும் எடுத்து வச்சுருக்கேன் கீரைக்கு தான். இப்போது கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல் 3ம் போட்டு கீரைக்கு நான் தாளித்து கொட்டியிருக்கேன். எண்ணெய் கீரைக்கு தேங்காய் எண்ணெய் தான் நான் விட்டுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சாம்பார் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கொஞ்சம் நல்லாவே வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா பெருங்காய பொடி கொஞ்சம் நான் கீரைக்கு போடுறேன். போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அப்புறம் இந்த கீரையை நான் ஃபுல்லாக போட்டு எல்லா கீரையும் போட்டுட்டு ஒரே ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சுகர் போடுறேன். ஏன்னா அந்த க்ரீன் கலர் மாறாமல் இருக்கும் சுகர் போடும்போது. அதே மாதிரி கீரையை முதல்ல ஒரு 5 மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அடுத்து கீரைக்கு நான் தேங்காயும் ஜீரகமும் அரைச்சிக்கிறேன். இன்றைக்கி என்கிட்ட கொஞ்சம் மிளகு இல்லை. மிளகு இருந்தால் அதையும் போட்டு சும்மா ஒரு ஸ்பூன் போட்டு அரைச்சிக்கோங்க. மிளகு இல்லாமல் தான் அரைச்சிருக்கேன். இது நான் பால் நான் வில்லேஜ் மில்க் வாங்குகிறேன். பேக்கெட்டில் தான். அது ஒரு 10 நாள் சேர்த்து 15 நாள் இருக்கும். நான் உர ஊற்றி அந்த மேலே இருக்கிற ஏடை எடுத்து வச்சு இந்த மாதிரி வெண்ணெய் மிக்சியில் ரெடி பண்ணேன். அது உங்களுக்கு ஜஸ்ட்டு காமிக்கிறேன். அடுத்தது கீரையை ஒரு 5 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு தடவை திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு இப்போ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணக்கூடாது. சின்னதாக கேப் வச்சு பிளேட்டை மூடணும். அடுத்து கீரையை ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் தேங்காய் ஃபுல்லாக போட்டு அதை நல்லா மிக்ஸ் ஆகி அந்த உப்பு தேங்காய் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நான் பெரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம கீரையை ஆஃப் பண்ணிட்டேன். கலர் மாறிடக்கூடாது, அதுக்காக போதும். ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சாச்சு. அடுத்து நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பாத்திரம் ஒன்று எடுத்திருக்கேன். அந்த பாத்திரத்துக்கு நான் ஒரு ஜல்லடை வச்சிருக்கேன். அந்த ஜல்லடை பிட்டார மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட அந்த ஜல்லடை இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அலுமினியம் ஜல்லடை உங்ககிட்ட இருக்கும் இல்லையா, அப்பளம்லாம் வடிகட்ட நம்ம வச்சிருப்போம் இல்லையா, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஜல்லடை இல்லைன்னா. இப்போ நான் அந்த ஊறின பருப்பை போட்டிருக்கேன். போட்டு மிளகா வத்தல் மட்டும் போட்டு ஒரு கைப்பிடி பருப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கிறேன். ஏன்னா மிளகா வத்தல் அரைப்படுறதுக்காக. அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம பாக்கி இருக்கிற எல்லா பருப்பும் போட்டு ஒரு 2 கேரட் நான் துருவி வச்சிருக்கேன். அந்த 2 கேரட்டும் அந்த பருப்போட போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு வேண்டிய அளவு பெருங்காயம் கொஞ்சம் கூடுதலாக போடலாம், பருப்பு இல்லையா அதனால. அப்புறம் மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு கொரன்னு வடைக்கு அரைக்கிற மாதிரி தண்ணி கொஞ்சமாக முதல்ல விட்ட தண்ணி தான். அதுக்கப்புறம் தண்ணியே விடக்கூடாது. அப்படியே நம்ம 2 தடவை 3 தடவை சுற்றி விட்டு நல்லா கெட்டியாக இந்த கேரட் பருப்பு உருண்டை நம்ம பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் நான் உருண்டையாக உருட்டி வைக்கணும். அதுக்கு முன்னாடி கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கொத்தமல்லியும் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம பிசைஞ்சிட்டு எந்த அளவு சைஸ் உங்களுக்கு உருண்டை உங்களுக்கு வேணுமோ
அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. மீடியமாக இருந்தால் பெட்டர். ஏன்னா ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் எல்லா உருண்டையுமே உருட்டியாச்சு. அந்த போட்ட பருப்புக்கு இத்தனை உருண்டை வந்தது. இப்போ நான் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலைய பொடி பண்ணி வச்சுக்கிறேன். சப்போஸ் வந்து இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாயிடுச்சுன்னா இந்த பொட்டுக்கடல பொடி வந்து திக்கனிங் ஏஜெண்ட்டாக நம்ம போட்டுக்கலாம். அதுக்காக அதை பொடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து கடாய் போட்டு கடாயில் வந்து கடுகு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கேன். குழம்புக்கு என்னெல்லாம் வச்சுருக்கேன்னா இஞ்சியை வந்து கிரேட் பண்ணி தட்டி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை வச்சுருக்கேன். இப்போது அந்த எண்ணெயில் கடுகு ஜீரகம் போட்டிருக்கேன். பெருங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி அதுலேயே நான் போடுறேன் ஆயிலில். அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை நிறைய கருவேப்பிலை போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும். வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டிருக்கேன். அடுத்தது ஒரு 4 தக்காளி நல்ல பொடியாக நல்ல பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு தக்காளியோட நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா குழையணும். இதில் அதுதான் முக்கியமான விஷயம். அப்படியே தக்காளி அரைக்குறையாக வெந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா குழையணும். உப்பு போட்டு இதை மட்டும் கொஞ்ச நேரம் நம்ம பொறுமையாக தான் குழைய விடணும். அது குழஞ்சதுக்கப்புறமா நான் வந்து இஞ்சி லாஸ்ட்டில் தான் போடுவேன். ஏன்னா முதல்ல போட்டால் கசப்பு கொஞ்சம் தெரியும் குழம்புல. அதனால் இஞ்சி போட்டுட்டேன். போட்டு உடனே வந்து அந்த மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி அந்த தண்ணி இருக்குது பருப்பு தண்ணி அதை ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நான் இப்போது உருண்டை போடணும். அந்த கடாய் பத்தாது. அதே சமயம் அந்த வடிகட்டிக்கு ஏற்ற பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் நான் எல்லாத்தையும் விட்டு ரசம் மாதிரி எவ்வளோ தண்ணி வேணுமோ கரெக்டாக நம்ம அந்த கலக்கி பார்த்தா ரசம் மாதிரி இருக்கணும். அந்த அளவு தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா உருண்டையெல்லாம் வேகும்போது வேகிறதுக்கு வாட்டர் கண்டென்ட் இருக்கணும். ப்ளஸ் வந்து அந்த வேகும்போது உங்களுக்கு வத்தி போயிடும் குழம்பு. ஸோ இப்போது அந்த ஜல்லடையை நான் மேலே வச்சுருக்கேன். இது வந்து ஒரு வகையில் நம்ம கேஸையும் மிச்சப்படுத்திக்கலாம். இட்லி பானையில் வைக்காமல் ஜல்லடையை மேலே வச்சு, அது அலுமினியம் ஜல்லடையாக இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம். வச்சு ஒரு 10 மினிட்ஸ் எப்படியும் 10 மினிட்ஸ் குழம்பு கொதிக்கணும் இல்லையா? அந்த 10 மினிட்ஸ் நம்ம இதை வேக வச்சுட்டோம்னா அந்த ஜல்லடை மேலே வச்சு ரெண்டுமே வெந்து போயிடும். அதே சமயம் உங்களுக்கு அந்த உருண்டையை வெந்ததும் 3/4 வேக்காடு வெந்துடும் அதுலேயே. ஸோ நீங்கள் இப்போ போடும்போது அதில் வந்து உங்களுக்கு கரையாது, உருண்டை கரையாது. அப்படியே போட்டுக்கலாம். கேரட் சேர்த்துருக்கிறதுனால காயும் இருக்குது அதில். ஒரு ஹெல்தியான ப்ரோட்டீன். பருப்பு வந்து ஃபுல்லாகவே ப்ரோட்டீன். அதே சமயம் உங்களுக்கு இந்த பருப்பு உருண்டை வந்து நல்ல உங்களுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ரொம்ப கெட்டியாக இருக்காது. காய் இருக்கிறதுனால ரொம்ப கல் மாதிரி இருக்காது உருண்டை. சூப்பராக உங்களுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். இந்த குழம்பு வந்து நீங்கள் ஒரு தடவை வச்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு மோர் குழம்புக்கு அரைக்கிற மாதிரி எதுவுமே நம்ம அரைக்க வேண்டாம். அந்த தேங்காய் அதெல்லாம் அரைச்சி விடுவோம் இல்லையா? அதெல்லாம் எதுவுமே அரைக்க வேண்டாம். இப்போ நம்ம நல்லா கொதிக்க விட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் தனியாகவும் உருண்டையை கொதிக்க விட்டாச்சு. 1 கப்பு மோர். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து தயிரை நல்லா மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அதை போட்டு தேவையான அளவு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டேன். தாளித்து கொட்ட வேண்டாம். முதல்லையே நம்ம தாளித்து கொட்டியிருக்கிறோம் இல்லையா? அதனால் தாளிக்க வேண்டாம். இப்போது குழம்பு வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, ரைஸு. சப்போஸ் வந்து குழம்பு உங்களுக்கு திக்காக வரலை, இன்கேஸ் திக்காக ஆகிடும். இன்கேஸ் வரலைன்னா அந்த பொட்டுக்கடலை பொடியை ஒரே ஒரு ஸ்பூன் கரைச்சி விட்டால் போதும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், திக்னஸும் கொடுக்கும். ஸோ இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நியூ ரெசிபி, யுனிக்கான ரெசிபியோடு நான் நாளைக்கு இன்னொரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். கண்டிப்பாக என்னோடய சேனலை நீங்கள் டெய்லி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான சமையல் நான் வந்து உங்களுக்காக நான் பண்ணி காமிக்கிறேன். தேங்க்யூ.